தன்னை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்த பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். நட்புடன் நலம் விசாரித்தமைக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? தன்னை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்த பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தார். நட்புடன் நலம் விசாரித்தமைக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்த பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்றைய தினம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருந்தார். அந்த நலம் விசாரிப்பு தொடர்பான நிகழ்வுக்கு முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்து அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். நட்புடன் நலன் விசாரித்தமைக்கு நன்றி என்று முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்ததை அதிகாரப்பூர்வமான தமிழக முதலமைச்சருடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த பதிவானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பதிவை ரீபோஸ்ட் செய்து முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் நட்புடன் நலம் விசாரித்தமைக்கு நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல முதலமைச்சரும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் சந்தித்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்பு எது தொடர்பானது, எதனுடைய ஆக்கத்திற்கு இது வழிவகுக்கும் என்பதெல்லாம் அரசியல் வட்டாரங்கள்ல அரசியல் வல்லுநருடைய கேள்விகளுக்கு உள்ளாக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் நட்புடன் நலம் விசாரித்ததற்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பிரேமலதா விஜயகாந்தும் இது முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று விளக்கம் அளித்திருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார். அந்த தேமுதிக போட்டியிட்டு இருந்தது. இந்த நிலையில தேமுதிக கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை தேமுதிகவுடைய நிலைப்பாடாக வரக்கூடிய ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய மாநாட்டுக்கு பிறகு தேமுதிக அறிவிக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதற்கிடையே இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக திமுக தலைமையும் அண்மையில் தெரிவித்திருந்தது. இந்த சூழல தான் முதலமைச்சருடைய நலம் விசாரிப்புக்காக நேரிலேயே சென்று முதலமைச்சருடைய இல்லத்திலேயே பிரேமலதா அவர்கள் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பிற்கும் முதலமைச்சர் அவர்கள் நட்புடன் நலம் விசாரித்தமைக்கு நன்றி என்று ஒரு பதிவாக வெளியிட்டு அவர்களுடைய சந்திப்புக்கான நோக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.